வாய்ஸ் ஓவர். சாரி கைஸ், கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல. ஏன்னா ஃபேமிலி சிச்சுவேஷன். காலேஜ் முடிச்சுட்டேன். ஸோ ஒர்க் போகணுங்கிற அவசியம். அதனால தான் போட முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். சரி, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது த மிஸ்ஃபிட் ஆஃப் த டிமன் கிங் அகாடமி சீசன் 2 பார்ட் 2 எபிசோட் 2. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இகாரத் அப்படிங்கிற கோல்டன் காக்கா பறந்து போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுது. ஹியூமன்ஸோட கண்ட்ரி ஜெஸ்ஸியாவில் டிராகன்ஸ் வந்திருக்கு, அது அங்கே இருக்க மக்களை வந்து கொண்டுட்டு இருக்குன்னு சொல்லுவோமே. ஹீரோவும் வந்து என்னோட சபார்டினேட்ஸை ஹெல்ப்புக்கு சென்ட் பண்ண போகலாம்னு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு இகாரத் வந்து இல்லை முடியாது, ஹியூமன்ஸ் யாருக்கிட்டையுமே வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட சபார்டினேட்ஸை அவங்களோட கண்ட்ரிக்குள்ளே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அது டீமன்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் கிடையே இருக்க உடன்படிக்கை மீற மாதிரி ஆகிரும் சொல்லலாம். ஹீரோ வந்து அதை கேட்டதுமே சரி வீடு, அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர் டீச்சர் இருக்காங்க, அதுவே போதும்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா டீமன் அகாடமி டீச்சரும் சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஹியூமன் ஹீரோ அகாடமிக்கு வந்திருக்காங்க. அங்கே தான் அமீலியா அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர் டீச்சருமே இருக்காங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ஹியூமன்ஸ் வந்து யாருமே அவளை கிளாஸில் இருக்க ஒரு ஹியூமன் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மதிக்கிறது இல்லை. எல்லா ஹியூமன் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அமீலியாவை மொக்க பண்ணி விட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து டீமன் அகாடமி டீச்சரும் வந்து உள்ளே வராங்க. வந்துட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு டீமன்ஸும் ஹியூமன்ஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் கிளாஸ் வந்து பண்ணி படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஒரு கேமை வந்து வச்சுக்கலாம், அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் கிளாஸ் வந்து பர்மனெண்ட்டாக கேன்சல் ஆகிரும் சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஆனாஸை வந்து டீமன்ஸோட சைட்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவாக கூப்பிட்ருக்கான் அந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோஸ் அகாடமி சைட்லேருந்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஇன்கார்டினேட்டரான ஹீரோஸாக வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்து நம்ம வந்து டைஸ் கேம் விளையாடலாம், இதை வந்து யார் ஹையஸ்டான நம்பரை போடுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் மூலமாக வந்து சகுனி வேலையும் பண்ணி அந்த டைஸை வந்து நம்ம ஆனாஸ் கிட்ட கொடுத்துட்றான் அந்த ஹியூமன் ஹீரோ. அந்த ஹியூமன் ஹீரோ வந்து டைஸை உருட்டி 5 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வந்து உருட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை இருந்துக்கிட்டு டைஸை வந்து சுண்டி விட்டதாண்ட மேஜிக்கை வச்சு நீ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டைஸை வேகமாக வந்து சுண்டி விட்டுறான். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைஸ் வந்து ஃப்ளோரில் போய் அப்படியே உடச்சிட்டு பதிஞ்சிருது. அது மட்டும் இல்லை, 6 பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. அது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வின் பண்ணுறான். அப்போ வந்து டைம் ஃப்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ ஆனஸ் கிட்ட யாரோ வந்து விடுகதை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மைட்டி அப்படிங்கிறது எல்லாத்தோடமே சிறந்தவனாக இருக்கவன் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவனே வந்து யாராலையுமே வந்து வீல்டு பண்ண முடியாத ஒரு ஸ்வாடை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்படிப்பட்ட ஸ்வாடை வந்து வேற ஒருத்தர் வந்து எடுத்து வீல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த ஆல்மைட்டி அப்படிங்கிற ஆல்மைட்டி இல்லை தானே. அப்படி இல்லைனா அந்த ஆல்மைட்டி வந்து க்ரியேட் பண்ணுற ஸ்வாடை அவனாலே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டானா அப்போ அந்த ஆல்மைட்டி வந்து ஆல்மைட்டி இல்லை தானே சொல்லிட்டு இதுக்கான ஆன்சரை வந்து நீ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்போ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டே வந்து உள்ளே வராங்க. அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், நம்ம ஜெஸ்ஸியன் கண்ட்ரிக்குள்ள வந்து டிராகன்ஸ் வந்து உள்ளே புகுந்துருச்சு, மக்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயத்தையே அப்போ தான் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவன் தெரியப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ஹீரோஸ் கிட்ட வந்து நீங்கள் தான் அந்த டிராகன்ஸை அழிக்கணும், அதுதான் அவங்க கடமைன்னு சொல்லிட்டு நம்ம அமீலியா டீச்சரை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம அமீலியா டீச்சரை அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட வந்து அதான் மிலிட்ரி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்காமே அது ஹெட் மாஸ்டர் வந்து அவளை வந்து மதிக்காமல் எதாக இருந்தாலும் ஆஃபீஸர் வந்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் நம்ம லை ஹீரோ இருக்கான் பார்த்தீங்கன்னா டீமன் அகாடமியில் படிக்கக்கூட ஹியூமன் ஹீரோ, அவங்ககிட்ட போயிட்டு உங்களை இங்கே நான் வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லையை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து லையை பார்த்து நீங்களும் வந்து டிராகன்ஸை வந்து அழிக்கிற விஷயத்தை ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து ஆனாஸ் வந்து லையை கூப்பிட்டு நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் விளையாடலாமான்னு சொல்லி கேட்குமே லை வந்து ஹெட் மாஸ்டர் இருக்கிறதே மதிக்காமல் ஹீரோவை பார்த்துட்டு ஓகே ஆனாஸ் விளையாடலாம்னு சொல்லி ஹெட் மாஸ்டரையே அந்த இடத்துல மொக்க பண்ணி விட்டுறான். மற்ற ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேக்குன்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்பவுமே வந்து தனமாக பேசிடுறான். இதை கேட்ட அந்த 3 ரீஇன்கார்டினேட்டட் ஹீரோஸும் வந்து யாரை பார்த்து ஃபேக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குவாதமே போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவன் ரொம்பவுமே பேச ஆரம்பிச்சிடறான். இது மூலமாக வந்து ஃபைட் ஆரம்பிச்சிருது. ஃபைட் மீன்ஸ் வாக்குவாதம் தான், வாய் வாக்குவாதம் தான் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹெட் மாஸ்டர் வந்து எதிர்த்து பேசுகிறான். ஹெட் மாஸ்டர் வந்து அதுதான் உங்கள் வேலை, அதுக்கு தான் வந்து உங்களை வளர்க்குறதேன்னு சொல்லிட்டு ஓவராக பேச ஆரம்பிச்சிடறான். அப்போ அமீலியா வந்து தலையிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் வந்து குழந்தைங்க தான், அதனால் அவங்கள இந்த மாதிரி விஷயத்தில் படுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹெட் மாஸ்டர் வந்து அமீலியாவை பார்த்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிடுறான். உன்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் என்ன பார்த்து பேசுகிறேன்னு சொல்லி அவமானப்படுத்திடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இனிமேல் பேசினேன் அப்படின்னா உன்னை நான் ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணி திரும்ப டீமன் அகாடமிக்கு அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயிலும் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ அதை கேட்ட அந்த 3 ரீஇன்கார்டினேட்டரான ஹீரோஸும் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ ஹெட் மாஸ்டர் நடந்து வரப்போ குறுக்க காலை விட்டு அவனை கீழே தள்ளி விட்டுறாங்க.
அது மட்டும் இல்லை, இனிமேல் வந்து ஓவராக பேசினேன் அப்படின்னா பொழந்துருவோம்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து 3 பேருமே அடிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. அவனும் வந்து அவங்கள பார்த்து பயந்துட்டு அவங்கள நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயந்து ஓடிடுறான். அமீலியாவும் வந்து அந்த 3 ஹீரோஸையும் பார்த்துட்டு, எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்கள் பண்ணுற தப்பு எல்லாத்துக்குமே கிளாஸ் டீச்சரை நான் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்ல, அப்போ 3 பேரும் வந்து சரி சரி அதுக்கு என்ன இப்போ நான் பனிஷ்மெண்ட் தானே கொடுக்க போகிறேன், நாங்களே வந்து கிளாஸ் விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இதை வந்து சஸ்பென்ஷன் பண்ண மாதிரி நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஆனாஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வெளியே லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அமீலியா டீச்சர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் கேன்ஸ் வந்து மேஜிக் மூலமாக யூஸ் பண்ண முடியாமல் ரொம்பவுமே வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்து நம்ம ஹீரோவும் வந்து அமீலியா கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இது டீமன் மேஜிக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஸோ அவங்களோட மேஜிக்கை வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே வந்து பிளாக்கிங் மேஜிக் ஸ்பெல்லை போட்டு மறைச்சு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அங்கே உட்காந்து ஹீரோவும் அமீலியாவும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிறாங்க. அமீலியா வந்து அவளை பற்றி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அமீலியாவுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் ஆனோஸுங்கிறது தெரியாது. ஓகே, இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ராயல் டீமனாக இருந்தவன் என்ன ஒரு ஈவில் மெஜிஷியன் வந்து மிக்ஸ்டு பெட் டீமனாக வந்து மாற்றிட்டான். அப்போ இருந்து நான் வந்து என்னை தரக்குறைவாக மதிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. என்னோட டீமன் அகாடமியில் மற்ற டீமன்ஸ் எல்லாமே வந்து என்னை சமமாக தான் பார்த்தாங்க. பட் நான் தான் வந்து என்னை தரக்குறைவாக நினச்சிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா ஹியூமன்ஸ் கிடையில் வாழ்கிறப்ப தான் புரியுது, நான் தான் வந்து என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். பட் டீமன்ஸ் எல்லோரும் என்ன ஒரு இதாக பார்த்துருக்காங்க, ஹியூமன்ஸ் தான் ரொம்பவுமே தரக்குறையாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, ஹீரோவும் அமீலியாவும் வந்து ரொம்பவுமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போது பிரெட் அண்ட் மீட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹியூமன் சிட்டிக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கடற்கரையில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மீசா இருந்துக்கிட்டு இங்கே ஸ்விம் சீட் இல்லையே, இருந்துருச்சு அப்படின்னா ஸ்விம் பண்ணிடலாம்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் வந்து மேஜிக்காலே வந்து ஸ்விம் சீட்டை வர வைக்கிறான். மீசா அதை பார்த்ததுமே என்ன இது இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப, அப்போ ஆனால் சொல்லிட்டு இது சாதாரண ஸ்விம் சீட்டே இல்லை, இது உன்னோட ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அவனுக்கும் வந்து ஒரு ஸ்விம் சீட்டை மேஜிக்கால் வர வச்சுட்டு இதுதான் வந்து அல்டிமேட் ஸ்விம் சீட்டுன்னு சொல்லிட்டு தண்ணியில் ஜம்ப் பண்ணிடுறான். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி அலை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு அந்த ஸ்விம் சீட்டுக்கு பவராக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெஸியா குட்டி பொண்ணு 2 மணல்லே வந்து கிங்கோட சிம்மாசனம் மாதிரியே வந்து மணல் கோட்டை மாதிரி கட்டி அதில் உட்காந்துட்டு டீமன் கிங்கை வந்து இமிடேட் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே லையும் மீசாவும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காதல் ஜோடிகள் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்த சின் வந்துக்கிட்டு லையை வந்து ஸ்விம்மிங் சேலஞ்சுக்கு வந்து கூப்பிட்றான். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு யார் ஃபஸ்ட்டு போயிட்டு வராங்களோ அவங்க தான் வந்து இதில் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறான். லையும் வந்து இதுக்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து ஜம்ப் பண்ணி தண்ணியில் வந்து வேகமாக ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீசாவும் வந்து இதை பார்த்துட்டு சரி நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவள் போய் மீசா சாசா கூட சேர்ந்து அவள் விளையாட ஆரம்பிச்சிட்றா. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டி போட்டு வேகமாக வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரே டைமில் போய் அந்த சைடு கரையை தொட்டுட்டு இந்த பக்கம் நீந்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா 2 பேரும் ஒரே டைமில் தான் அந்த கரையும் அடையிறாங்க. சரி யார் ஜெயிச்சான்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு மீசாவை பார்த்து யார் ஜெயிச்சான்னு சொல்லி கேட்குறப்போ மீசா இருந்துட்டு நான் பார்க்கலப்பான்னு சொல்லிடுறான். இதை கேட்டது 2 பேர் வந்துட்டு இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து ஹீரோ அகாடமிக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கப்போ ஹீரோ மட்டும் வந்து அந்த இருட்டில் யாரோ வந்து மறைஞ்சிருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக போயிட்டு மறைஞ்சிருந்தது போதும் வெளியே வாடான்னு சொல்லி கேட்கவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வந்து வெளியே வரான். அவன் வந்ததுக்கப்புறமா சொல்கிறான் நானும் வந்து ஒரு கேண்டிடேட் தான், அந்த ஜட்ஜ்மெண்ட் எலெக்ஷனில் நானும் ஒரு கேண்டிடேட்டுன்னு தான் சொல்கிறான். அவனோட ரிங்கை வச்சு ஒரு காடை வந்து அங்கே சமன் பண்ணுறான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி பேசினாங்களே அது அவங்க தான். அப்போ ஹீரோ அவளை பார்த்து ஹே காடஸ் ஆஃப் கிரியேஷன் மில்ட்டியா நீ தானே சொல்லி கேட்குறப்போ அவளை வந்து இல்லை நான் காடஸ் ஆஃப் செலெக்ஷன் சொல்கிறான். அதுக்குள்ளே வந்து அவள் வந்து ஒரு மிஸ்ஃபிட் வந்து நீ ஜட்ஜ்மெண்ட் எலெக்ஷனில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ வந்து இதில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, கடவுளுக்கு நடுவில் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். மிலிட்டியாவும் வந்து அவனுக்கு தன்னோட பவரை கொடுத்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கிரியேஷன் 3 வந்து சமன் பண்ணிடுறான். அந்த பவரை யூஸ் பண்ணி ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோ வந்து அதை ஈஸியாக உடச்சிட்டு அவனோட ட்ரூ ஃபார்முக்கு மாறி வந்துடுறான். அப்போ 2 பேருக்கும் இடையில் வந்து கொஞ்சம் ஃபைட் போகுது. அவங்க செகண்டாக வந்து ஐஸ் ஹேண்டை யூஸ் பண்ணி ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணி அவனை வந்து மொத்தமாக அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க. பட் ஹீரோ அதிலிருந்து தப்பிச்சு அவனுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுறான். அதை வந்து மிலிட்டியை நடுவில் வந்து அவள் வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனை காப்பாற்றிட்டு நீ இங்கேருந்து போயிடு, உன்னால் வந்து இவனை இப்போதைக்கு சமாளிக்க முடியாது, இவன் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே வந்து அவனும் வந்து அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறான். அப்புறம் மிலிட்டியா வந்து ஹீரோவும் பார்த்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ மட்டும் இந்த ஜட்ஜ்மெண்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறான்.
அப்போ வந்து மில்ட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ஜட்ஜ்மெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது பல வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு ஹியூமன் மாதிரி இருக்க உயிரினங்களை வந்து ஒருத்தங்க தேர்ந்தெடுத்து காடாக மாற்றுறதுக்கு தான் இது ஜட்ஜ்மெண்ட் எலெக்ஷன். அதுக்குன்னு 8 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. உன்னையும் வந்து சேர்த்து 8 செலெக்ஷன் கார்டர்ஸ் வந்து 8 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன்னை வந்து 8 செலெக்ஷன் கார்டர்ஸில் ஒருத்தங்க தான் சூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் எண்டில் வந்து 8 கார்ட்ஸ் வந்து யாரை வந்து ஒரு மனதை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து காடாக மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்ல அப்போ ஹீரோ வந்து அதை கேட்டுட்டு அப்படி வச்சு பார்த்தா 8 கார்ட்ஸுமே வந்து 8 கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியுமே வந்து யாரும் வந்து அவங்களோட கேண்டிடேட்ஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 பேருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுட்டு கடைசியாக யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் வந்து கடவுளாக மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குமே மில்ட்டியாவும் வந்து ஆமாம் அதுவும் வந்து ஒரு வழி தான், பட் சில மற்ற வழிகளும் இருக்குன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, நீ மற்ற வழிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து உன்னால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்கு நீ வேற ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும்னு சொல்கிறா. பட் அங்கே வந்து என்னால் வந்து உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, நீயே தான் போகணும்னு சொல்லிட்டு மில்ட்டி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. ஹீரோவும் வந்து அது என்ன இடம், அங்கே போனதுக்கப்புறம் எல்லாம் தெரியும்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவ்வளோதான் கைஸ், இதோட பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த இடத்துல இந்த எபிசோட்டும் முடிஞ்சு. ஸோ எபிசோட் 3ல் பார்க்கலாம். பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இனிமேல் வீடியோஸ் கரெக்டாக வந்துடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாய்.